நம சிவாய. அனைவருக்கும் அன்பு மகளின் வணக்கம். சில பேர் கேட்டாங்க, வாழ்க்கையில் நமக்கு எத்தனோ ஆசைகள் இருக்குது, இதில் உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாங்க, ஆசைன்றது எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அது அளவுக்கு அதிகமான பேராசையாக மாறிடக்கூடாது. ஆசை என்பது என்ன? நாம் மானிட பிறவியில் பிறந்துட்டோம், இந்த உலகத்தில் நாம் ஏதாவது சாதிக்கணும், நாம் போனதுக்கு அப்புறமும் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் பேசப்படணும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு நாம் ஆசைப்பட்டு எத்தனோ விஷயங்கள் வாங்குகிறோம். உதாரணத்துக்கு என்கிட்ட இப்போ இருக்கிற இந்த விஷயங்கள் பாருங்கள். இந்த வளையல் என்னது, நான் போட்டுக்கிற இந்த கம்மல், நான் போட்டுக்கிற ஆடைகள், என்கிட்ட இருக்கிற செல்ஃபோன், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களும், என்னுடைய வண்டி, எல்லாமே இப்போதைக்கு எனக்கு சொந்தமானது. ஆனால் ஒரு நாள் இதெல்லாம் நான் விட்டுட்டு தான் போகிறேன் இறைவன்கிட்ட. என்ன கொண்டு போகிறேன் நான் இறைவன்கிட்ட? கண்டிப்பாக 2 விஷயத்தை நாம் கொண்டு போகிறோம். ஒன்று, நாம் செஞ்ச புண்ணியங்கள் புண்ணியமூட்டியாக நாம் எடுத்துகிட்டு போவோம். பிறகு நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பாவமூட்டியாக நாம் எடுத்துகிட்டு போவோம். இது 2 தானே நாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா? அப்போனா நாம் ஆசைப்படலாம், அளவுக்கு அதிகமான ஆசைகள் நாம் படக்கூடாது இல்லைங்களா? இதுவே நீதி தர்மமாகும். கண்டிப்பாக இதெல்லாம் கடைப்பிடிச்சாலே போதும், எந்த மனிதரும் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க. ஒன்று மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிறோம், இப்போதைக்கு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, சொந்த வீடு, காரு, பங்களா, அது இதன். ஆனால் இது எதுவுமே நாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாதுங்க. ஒரு நாள் இது எல்லாமே நம்ம விட்டுட்டு தான் போகிறோம். இதை நாம் கண்டிப்பாக தெளிவுபடுத்திக்கணும் இல்லைங்களா? சில பேர் சொத்து சேர்க்குறாங்க. எதுக்கு சேர்க்குறீங்க? புண்ணியத்தை சேர்த்துதுங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைக்கு போக அதிகமான காசு பணமெல்லாம் இருக்குதா? யாராவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க. படிக்காத குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு கொடுங்க. ஆரோக்கியத்துக்கு கூட பயன்படுத்தாத பணம் இல்லாமல் இருப்பாங்க, ஆரோக்கியத்துக்கு ஒரு மருத்துவமனை போகிறதுக்கும் பணம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ தர்மம் பண்ணுங்க, மறைமுகமாக கொடுங்க. தர்மமாக கொடுக்காம இந்த பண்ணி வச்சுக்கோ, ஏதோ பயன்படுத்திக்கோ, அந்த மாதிரி கொடுங்க. சில பேர் உணவு கூட சிரமப்படுவாங்க, அப்படியாப்பட்டவங்களுக்கு கொடுங்க. ரோட்டோரமாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை கூட போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா கண்ணில் தண்ணீர் தான் வரும். இருக்கிறவங்க காரில் போகிறவங்க பங்களாவில் இருப்பாங்க, இல்லாதவங்க ரோட்டு மேலே ஏதோ அவருடைய கர்ம பலன்கள் ஏதோ இருக்கட்டுமே. எல்லாமே சிவனோட படைப்பு தான். நம்மளால் முடிஞ்சது என்ன? தர்ம காரியங்கள் நம்மளால முடிஞ்சது ஏதோ கொடுக்கலாமே இல்லைங்களா? அதனால நாம் கார் சேர்க்கணும், பங்களா சேர்க்கணும், இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேவைக்கு போதுமானது போதும் இல்லைங்களா? மீதி இருந்த தர்ம காரியங்களுக்கு தர்மம் பண்ணுங்க. பிறகு இன்னொன்று கூட இருக்குதுங்க, நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களில் எத்தனோ விஷயங்கள் இருக்குது. சில பேர் அளவுக்கு அதிகமான தகாத வார்த்தைகள் பேசி கொண்டிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப பாவ செயல் கூட. நாம் பிறரை சந்தோஷப்படுத்த காட்டி பரவாயில்ல, தாழ்ந்து பேச வேண்டாம். ஒரு பெண்ணுக்குண்டான மதிப்பு மரியாதையும் கொடுங்க. அதே மாதிரி ஆண் மக்களையும் மதிங்க. நல்ல ஆண் மக்கள் இந்த உலகத்தில் எத்தனோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? பகவானே, இந்த மாதிரி புண்ணிய மூட்டைகளை நிறைய சேர்க்குங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்க. இதை சேர்க்குற, அது சேர்க்குற, என்ன சேர்க்குற, எல்லாமே நான் ஒரு நாள் விட்டுட்டு தான் போகிறோம் இல்லைங்களா? எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாதுங்க. நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். முதல்ல கூட ஒரு மனிதருக்கு ஆயுள் 100 வருஷம் இருந்தது, 120 கூட தாண்டிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்பெல்லாம் 60, 70, 80 இது மேலே தாண்டதே சிரமமாக இருக்குது இல்லைங்களா? பாவங்கள் அதிகமாகிடுச்சு. புண்ணிய காரியங்கள் பண்ணுங்க. அடுத்த சந்ததிகளாவது 100 வருஷம் பல்லாண்டு வாழட்டும் இல்லைங்களா? நாம் நம் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறோம்? சொத்தா கிடையாது, உண்மையான அன்பை கொடுங்க, நல்ல பண்பாடை கொடுங்க. இந்த உலகத்தில் நாம் குழந்தை செல்வங்களை நாம் எப்படி நடத்தணும், நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நல்ல பண்பாடை கொடுங்க, நல்ல ஆடைகளை உடுத்த சொல்லுங்க, நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுங்க இல்லைங்களா? புண்ணியமான காரியங்களை பண்ணி புண்ணியமூட்டையாக அதை கொண்டுட்டு போங்க. இறைவனை சந்தோஷப்படுவாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நமக்கு சொத்து சேர்க்குறோம்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்துக்கொண்டே போகாதீங்க, வேஸ்ட். நாம் எல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு தான் போகிறோம். ஒன்று சொல்லட்டுமாங்க, நம்ம உடலே நமக்கு சொந்தம் கிடையாது இல்லைங்களா? நம்ம உடலை நம்ம பார்த்து வளர்க்குறோம் இல்லைங்களா? இந்த உடல் நாம் நமக்கு பிடிச்ச ஆடையெல்லாம் போட்டு அதுக்கு அழகு பார்க்குறோம். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறோம்? அதுவே நம்ம விட்டுட்டு தான் போகிறோம். ஆனால் இருக்கிற வரையும் இந்த உடலையும் நாம் நல்லா பார்த்துக்கணும். இதை நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்காக சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. முடிஞ்சளவுக்கு நம்ம உழைப்பு கொடுக்கலாம், அதுக்காக அதை ரொம்ப துன்பவும் படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த மானிட பிறவியில் இறைவன் நமக்காக கொடுத்த உடல் தான் இது. இறைவன் நினச்சிருந்தா ஒரு ஆடாகவும் மாடாகவும் ஒரு கோழியாகவும் எப்படி வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம். மாடா பொறுக்கிறது ரொம்ப 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 கோடி ஜென்மம் புண்ணியம். மாடு சாமி இல்லையா? இறைவன் நினச்சிருந்தா நம்மளோடு ஒரு ஆடாவோ ஒரு கோழியாவோ ஒரு எலியோ எதுவோ
ஒரு எலியாவோ இல்லை ஒரு சிங்கமாவோ, ஐந்தறிவு ஜீவன்களா எது வேணாலும் அவர் வந்து நம்மளை படைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இறைவன் நம்ம இந்த மாட பிறவியில் நமக்கு ஒரு நல்ல சிவலிங்கத்துக்கு நல்ல மலர்கள் போட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி தெய்வங்களுக்கு கும்பிடக்கூடிய அற்புதமான இந்த மானிட பிறவி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மானிட பிறவியை நாம் வீணாக்கலாமா? நல்லபடியாக தர்ம காரியங்களை நாம் பண்ண வேண்டாமா? சொத்து சேர்த்துங்க, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் பிறருக்கும் கொடுக்க, நீங்கள் சந்தோஷப்படுங்க. பிறருக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட வச்சுக்கோங்க, நமக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் பிறருக்கு நம்ம அதில் எடுத்து கொடுக்குற சந்தோஷம் இருக்கே, கோடி கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோம், அதே நம்மக்கிட்ட இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்கோம், அதை நம்ம கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன். அம்மா இந்த நீ வச்சுக்கோப்பா நல்லா நான் சொல்லும்போது அவங்க மூஞ்சில் அந்த சந்தோஷம், அதுதாங்க நமக்கு வேணும். அதுதான் இறைவன், அதுதான் சிவமாகும் இல்லைங்களா? நம்ம உடலே நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. ஒரு நாள் நம்ம இந்த உடலையும் நம்ம விட்டுட்டு தான் போகிறோம். 2 விஷயத்தை தான் நம்ம கொண்டு போகிறோம். ஒன்று பாவ மூட்டை, 2வது புண்ணிய மூட்டை. புண்ணிய மூட்டைகளை நிறைய சேர்த்துங்க, புண்ணியமாக கொண்டுட்டு போங்க, பாவத்தையே சுமக்கிறீங்க. பிறரையும் நல்லா பார்த்துக்கோங்க. நாமளும் நல்லா இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வச்சுக்கலாம். பிறகு இந்த உலக நலனுக்காக நாம் வாழலாம். நம்மளுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த உலகம் இப்படி ஒரு பெண்மணி வாழ்ந்தாலே, இப்படி ஒரு ஆண்மகன் வாழ்ந்தானே, அந்த மாதிரி நாமளும் வாழணும்னு சொல்லி அவங்க நினச்சி பார்க்கணும். அடுத்தடுத்த சந்ததிகள் அப்படி நாம் வாழ வேண்டாமா? இந்த மானிட பிறவியில் மீண்டும் ஒரு முறை பகவான் நினச்சி நம்மளை ஒரு ஆடாகவோ ஒரு கோழியாகவோ ஒரு நாயாகவோ எது வேணாலும் 5 ஜீவனாக படிச்சிருக்கலாம். ஆனால் பகவான் என்ன பண்ணார்? நாம் எந்த கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணுமோ என்னமோ, நமக்கு இந்த ஜென்மத்தில் இந்த மானிட பிறவி கழிச்சிருக்கு. இந்த மானிட பிறவியில் இந்த பூலோகத்தில் நாம் வீணாக்கலாமா? நல்லபடியாக தர்ம காரியங்களை பண்ணுங்க. சிவத்துக்கு நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்ச என்ன சாமியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது எல்லாமே சிவம் தான். எல்லா சாமியும் சிவம் தாங்க, சிவத்துக்குள்ளே தான் அடக்கும் இல்லைங்களா? எம்பெருமானை, நாராயணரை, லக்ஷ்மி நாராயணர்னு சொல்லி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அம்பிகையாக, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரராக இந்த உலகத்தை ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? தெய்வங்கள் ஒன்று தான், சிவமே சிவம் என்று பகவான் நம்ம கையார மலர்கள் கொண்டு உங்களால் முடிஞ்ச இந்த அழகாக பகவான் கொடுத்த கையால் உங்களுக்கு என்ன சாமியை பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கு மலர்களால் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பக்தி பண்ணுங்க. பிறகு தினந்தோறும் இந்த 2 கையால் ஏதோ 5 ஜீவனுக்கோ இல்லை 6 ஜீவனுக்கோ உங்களால் எப்படி முடியுமோ இந்த 2 கையார அன்னதானம் பண்ணுங்க, ஒரு தினத்துக்கு ஒரு முறையாவது இல்லைங்களா? பிறரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அழகான வீடியோவில் உங்களோட அன்பு தெய்வ மகள் என் காஷ்டி. இந்த மாதிரி வீடியோவில் நீங்களும் பேசி பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னால் முடிஞ்ச சில நல்ல நல்ல விஷயங்கள் கூட நானும் எப்பவுமே பகிர்ந்து கொண்டே இருப்பேன். தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களும் கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். நன்றி. ஓம் நம சிவாய. நன்றி. இதுதான் என்னுடைய தர்ம காரியங்கள் படுறது என்னுடைய பெரிய ஆசைங்க. நன்றி. வெற்றிவேல் முருகன் என் குல சாமியே. நன்றி.